அதே மாதிரி அவங்களும் நம்ம சர்க்கார் மேலே ரொம்ப மொபத்தாக இருப்பாங்க. சாலி சர்க்கார் அவங்களுடைய மகனார் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் உரையாற்றுவாங்க இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் ஃபضل இந்த புனிதமிக்க ரஃபீக் இஷா கிப்லா அவர்களுடைய உருஸே முபாரக், அதில் நம்மளை அல்லாஹ் தஆலா வரவழைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னும் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் நம்மளை ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த உருஸே முபாரக் ரஃபீக் இஷா கிப்லா அவர்களுடைய ஷானை பற்றி தான் நாம் இந்த உருஸே முபாரக்கிலே நாம் பேச வேண்டும். அவருடைய உயர்வை பற்றி தான் நாம் இங்கே பேச வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றான், மன் அஹப்பனில்லாஹ், நாம் அல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அல்லாஹ்விடம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய மூசா நபி அவர்கள் கேட்கின்றான், நபி மூசாவே, எனக்காக வேண்டி நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி, உனக்காக வேண்டி நான் தொழுகின்றேன், உனக்காக வேண்டி நான் நோன்பு வைக்கின்றேன், உனக்காக வேண்டி நான் ஜகாத்து கொடுக்கின்றேன் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் சொன்னான், நபி மூசாவே, இது எல்லாம் உன்னை பாதுகாப்பதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக வேண்டிய அமல், எனக்காக வேண்டி என்ன செய்தாய்? அப்போது அல்லாஹ் சொல்லுகின்றான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கின்றான். நபி மூசாவே, நான் யாரை பிரியப்படுகின்றேனோ, யாரை நான் முஹப்பத் வைக்கின்றேனோ, நீ அவர் மீது பிரிய வை. நீ அப்படி பிரிய வைத்தால், முஹப்பத் வைத்தால், நான் உன் மீது முஹப்பத் வைக்கின்றேன். ஆக நாம் அல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றானோ அவர்களை நாம் பிரியப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், நபி மூசாவே, என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ பிரியப்படு. நீ பிரியப்பட்டால் நான் உன்னை பிரியப்படுகின்றேன். அப்படிப்பட்ட இந்த இடம்தான் உருஸே முபாரக். நாம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், அதனால் அவர்களை நாம் முஹப்பத் வைக்க வேண்டும். வந்திருக்கிற நோக்கம் என்ன? மோலா, இங்க வந்திருக்கிற நோக்கம் என்ன?
நாம் ரஃபீக் சாமி கிப்லா அவர்கள் அதிகம் முகப்பத்து, அதிகம் பிரியப்படும். அந்த காரணமே தான் இந்த உருசு முபாரக்கே வெளிப்படுது என்னன்னா அவங்க முகப்பத், அந்த முகப்பத்து வெளிப்பாடு தான் இந்த இது. அதனால உருசை முபாரக். ஏன்னா ரஃபீக் சாமி கிப்லா அவங்களோடு நான் என்னுடைய மதுசாவுடைய போதனை காலத்தில் நான் ரஃபீக் சாமி கிப்லா அவர்கள் எனக்கு ரஃபீக் சாமி கிப்லா அவர்கள் என்னை மதரசாவில் சேர்ப்பதற்காக வேண்டி என்னுடைய தகப்பனாரிடம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது என்னை ரஃபீக் சாமி கிப்லா அவர்கள் என்னை மதரசாவில் சேர்ப்பதற்காக ஒரு பஸ்ஸில் அழைத்து செல்கின்றார்கள். அந்த பஸ்ஸில் அழைத்து சென்ற பொழுது அவர்கள் அந்த பஸ்ஸில் நானும் ரஃபீக் சாமி கிப்லா அவர்களும் இந்த பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. அந்த பஸ்ஸில் ஒரு குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. அந்த சமயத்தில் ரஃபீக் சாமி கிப்லா அவர்கள் தன்னுடைய திருமுகத்தை அந்த கிப்லா அந்த முகத்தின் அந்த குழந்தையின் பக்கம் திருப்புகின்றார். திருப்பும் பொழுது அந்த குழந்தை அந்த அழுகை சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பொழுது ரஃபீக் சாமி கிப்லா அவர்கள் அந்த குழந்தையிடம் பேசுகின்றார்கள். ஏன்னா இறைநேசர் என்னன்னா எல்லாத்தையும் மோடா தான், எங்க பார்த்தாலும் பயணமா தோன்று சம்பவம் தான், எங்க திரும்பினாலும் மோடா இருக்கிறாங்க. அதனால நம்ம ரஃபீக் சாமி கிப்லா அவங்க என்ன செய்றாங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட பேசுறாங்க, அல்லாஹ் உங்களை சிரிக்க வைக்கிறானா, அல்லாஹ் உங்களை அழுவ வைக்கிறானா என்று பேசும் பொழுது அந்த பிள்ளையுடைய முகத்தில ஒரு ஜொலிப்பு வருகிறது. ஏன்னா அந்த பஸ்ஸில் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. ஏன்னா சாதாரணமா குழந்தை அழுவும் பொழுது கிளிகளுக்கு காட்டுவோம், அப்படியே நிற்காது, ஏதோ செஞ்சு பார்ப்போம், ஒண்ணுமே நிற்காது. ஆனா ரஃபீக் சாமி கிப்லா அவர்கள் அவருடைய பிரயாணத்துக்கு வந்து தன்னுடைய முகத்தை திருப்பினார்கள், அந்த குழந்தையின் பக்கம் திருப்பினார்கள், அழுகை சிரிக்க ஆரம்பிச்சு. அப்பொழுது அவர்கள் பேசுகின்றார்கள், அல்லாஹ் உங்களை சிரிக்க வைக்கின்றான், அல்லாஹ் உங்களை அழுவ வைக்கின்றான். அப்பொழுதுதான் எனக்கு இது என்ன புதுகுடி, அப்போதான் தனிக்கிற வாடெல்லாம் எனக்கு தெரியல. அப்பதான் இந்த சர்க்கார் ரஃபீக் சாமி கிப்லா அவர்கள் இந்த இனிமை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க. சொன்ன பொழுதுதான் அல்லாஹ்வுடைய இந்த தனிக்குடைய வாடையா தான் எனக்கு நசீபாக்கணும். ஆக இந்த நோக்கமே வந்திருக்கிற நோக்கமே ரஃபீக் சாமி கிப்லாவுடைய இந்த முபாரக்கை கொண்டாடுவதற்காக வேண்டித்தான். ஏன்னா அவர்களை நம்ம அதிகம் முகப்பத்து வைக்க வேண்டும். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்தை சொல்லி காட்டுங்க. அதனால உங்களுக்குலாம் உங்களுடைய ரஃபீக் சாமி அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஷேர். அதனால ரஃபீக் சாமி கிப்லாவுடைய ஷானை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்களுடைய உருசு முபாரக்க அதிகமாக அவங்க இடத்துல என்னென்ன கேட்கணும் கேளுங்க, அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா வாழும் காலம் எல்லாம் தன்னை என்ன செஞ்சாங்க, ஓலா தான் எனக்கு கொடுக்குறான், அல்லாஹ் தான் எனக்கு கொடுக்குறான்னு பணாப்பில்லாவே இருந்தான். பணாப்பில்லாவே வாழ்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம். அதனால் நாம் இந்த உருசு முபாரக்கில் அதிகமாக அவர்களிடத்துல இந்த ஏன்னா அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த தர்மத்தில் நம்ம அன்னாடத்தில் அதிகமாக கேட்கணும், கேட்டு அதனுடைய நன்மைகள் நம்ம வாங்கணும். அவர்கள் இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே வாங்கி பெற்று வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நம்மளும் அவருடைய இல்முகளையும் அவருடைய அவர் என்னெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தானோ அதை போன்ற இல்முகள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பானாக. ஆக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த உருசு முபாரக்கை கபூல் செய்வானாக, சஜாதாக்களையும் கபூல் செய்வானாக. மென்மேலும் இந்த உருசு முபாரக்கை கியாமத்தினாலே நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷால்லா 8 மணிக்கு வாங்க. அதுக்கு பிறகு பாய் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்ஷால்லா இப்போ நம்முடைய கல்புகளை குளிர வைப்பதற்காக ஹாமிம் ஜமாலி அவர்கள் நமக்கு முன்னால் கீதம் வாசிப்பார்.